Hi friends, welcome to Geethu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி பார்க்க போறோம். இது இட்லி தோசைக்கு அட்டகாசமான காம்பினேஷன்ங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொடிசா நறுக்குன ஒரு பாதி பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு, கொத்தமல்லி விதை 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, ஒரு சின்ன துண்டு புளி, வறுத்த வேர்க்கடலை அரை கப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வறுக்காத வேர்க்கடலை இருந்தால் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தோல் எடுத்துருங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் பெரிய பல் பூண்டாக இருக்கிறதுனால 2 பல் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன பூண்டாக இருந்துச்சுன்னா 4 பல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், நல்லா பொரியட்டும். அப்புறம் ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது காஞ்ச மிளகாய். நான் 2 தான் சேர்த்துருக்கேன். குழந்தைக்கு கொடுக்கறதுனால காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு காரம் வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு தக்காளி. சின்ன தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் பாதி போட்டுக்கோங்க, போதும். இப்போ இது நல்லா வதக்கிடுங்க. கலருக்காக நான் 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இது வேண்டான்னா நீங்கள் வரமிளகாய் இன்னும் 2 சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். அரை கப் எடுத்திருக்கேன். நான் வறுத்த வேர்க்கடலைங்கிறதுனால இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுத்தால் ஃபஸ்ட்டே அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி தோலை எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வறுபடணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அது வெந்தால் போதும். இந்த மிக்சரை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது நாட்டு சர்க்கரையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. நெக்ஸ்ட் இதை அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வேர்க்கடலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏராளம் இருக்குங்க. இது அவ்வளோ ஒரு ரிச்சான இன்க்ரீடியண்ட். இதில் ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், அயர்ன், கால்சியம்னு எல்லா சத்தும் நிறைஞ்சிருக்கு. நம்ம எல்லாருமே வந்து வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஃபுட் டயட்டில் சேர்த்துக்கணும். ஸோ சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சட்னி ரெசிபியாக பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் குழந்தைக்கு நான் வேர்க்கடலை சாப்பிட அடம் பிடிப்பான். ஸோ இந்த மாதிரி சட்னியாக பண்ணி கொடுக்கும்போது அவன் தோசை இட்லியோடு ரொம்ப விரும்பி சாப்பிட்றான். ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடம் பிடிக்கிற குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு தட்கா பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் சேர்த்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். நான் குழந்தைக்கு கொடுக்கறதுனால காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், வரமிளகாய் போடலை. இப்போ தாளிப்பு சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னி ரெடி. சுட சுட ஆவி பறக்க இட்லியோட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக 2 இட்லி சாப்பிட்றது 4 இட்லி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.